Hi everyone. இன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். எல்லாரும் நீட் அப்படினு சொல்லும்போது physics அப்படிங்கற ஒரு சப்ஜெக்ட் கண்டிப்பா தெரியும். சோ physics வந்து எப்பவுமே ஒரு டஃபஸ்டான சப்ஜெக்ட் அப்படினே நம்ம ஃபீல் பண்றோம். பட் உண்மை அது கிடையாது. ஏன்னா நம்ம பேசிக்ல இருந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகல. அதுதான் உண்மை. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த physicsல நம்ம எப்படி 100 மார்க்குக்கு மேல வாங்குறது? அப்போ நமக்கு இந்த தடவை பேட்டர்னும் மாத்தி இருக்காங்க இல்லையா? சோ அப்ப physicsல 100+ எப்படி எடுக்கணும் அப்படின்றத மட்டும் இந்த வீடியோல பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான இந்த 5 டிப்ஸை மட்டும் நான் சொல்றேன். சோ முதல்ல என்ன அப்படி நம்ம பேசும்போது இந்த do or die chapters அப்படி நம்ம சொல்லுவோம். அதாவது கண்டிப்பா இந்த சாப்டர்ஸ் எல்லாம் நான் படிச்சே ஆகணும் அப்படினு. அதாவது உங்களுடைய பொன்னான நேரத்தை தேவையில்லாத சப்ஜெக்ட்டுக்கு which mean தேவையில்லாத ஒரு டாபிக்ஸ்க்கு நீங்க அதிகமா ஸ்பெண்ட் பண்றதையும் தாண்டி முக்கியமான டாபிக்க்கு அதிகமா ஸ்பெண்ட் பண்ணணும். இதுதான் do or die chapters. சோ நம்ம do or die chaptersக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருப்போம். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இருக்கும். physics இருக்கும், chemistry இருக்கும் and biology இருக்கும். நீங்க அதை once ரெஃபர் பண்ணி பாருங்க. ரொம்பவே முக்கியம் அப்படினு சொல்லும்போது இந்த 11th ஸ்டாண்டர்ட்ல மெக்கானிக்ஸ், ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ், அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வேவ்ஸ், இது எல்லாமே 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியம். இதை தாண்டி நிறைய இருக்கு. ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம 12th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பேசும்போது மேக்னெட்டிசம், மாடர்ன் பிசிக்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, அதுக்கப்புறம் வேவ் ஆப்டிக்ஸ், இது எல்லாமே ரொம்பவே ஒரு முக்கியமான சாப்டர். நிறைய கொஷின்ஸ் கேட்கக்கூடிய, அதாவது ஹை பர்சன்டேஜ் உள்ள ஒரு டாபிக்ஸ் அப்படி நம்ம சொல்லலாம், சாப்டர்ஸ். ஸோ அந்த do or die சாப்டர்ஸை தயவு செஞ்சு பாருங்கள். அந்த லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். ரொம்ப டீட்டெயில்டாக ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7 to 8 years அனாலிசிஸ் பண்ண அந்த சர்வே அது. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா NCERT. இந்த நீட் அப்படின்னு சொல்லும்போது NCERTல முதல்ல தரவாக இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ், ஏன்னா NCERTல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 85% வந்து நமக்கு கொஷின்ஸ் அப்படியே டைரெக்டாக கேட்பாங்க. சம்டைம்ஸ் வேல்யூ மாற்றுவாங்க, பட் கான்செப்ட் அப்படியே இருக்கும். ஸோ NCERT முதல்ல வந்து நீங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கணும். ஃபிசிக்ஸில் நீங்கள் 100 மார்க்குக்கு மேலே எடுக்கணும் அப்படின்னா. ஸோ NCERT முதல்ல தரவு பண்ணுங்க. அதனுடைய கான்செப்டை முதல்ல புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். லைன் பை லைன் அதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் உங்களுடைய நேரத்தை. அப்போ கான்செப்ட் புரிஞ்சிட்ட பிறகு நம்ம வந்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளமை முதல்ல பார்க்கணும். ஒவ்வொரு கான்செப்டை பார்க்கும்போதும் அதுக்கு இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். ஸோ நம்ம சேனல்லையும் ஃபிசிக்ஸ் வீடியோஸ் நிறைய இருக்குது. எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸும் நம்ம நிறைய சால்வ் பண்ணியிருப்போம். புக் பேக் ப்ராப்ளம்ஸும் நிறைய சால்வ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போது நம்ம எக்ஸாம்பிள் ப்ராப்ளமை நல்லா தரவு பண்ண போகிறோம். எப்படி? கான்செப்டை புரிஞ்சு. அப்போது இதில் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் சார் எனக்கு டைம் ரொம்ப நிறைய ஆகுது சார். எல்லாருமே பண்ணக்கூடிய தப்பு என்ன தெரியுமா? நம்ம ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஃபார்முலாஸை நம்ம மக்கப் பண்ணிடுறோம். அதுதான் இருக்கக்கூடிய பெரிய தப்பு. அப்போ ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபார்முலாவை நம்ம டிரைவ் பண்ணியிருப்போம். அந்த டெரிவேஷன் கான்செப்ட் உங்களுக்கு புரியணும். அப்போ டெரிவேஷன் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நீங்கள் ஈஸியாக உங்களுடைய நேரத்தை வந்து கேல்குலேஷனில் ரெடியூஸ் பண்ணிடலாம். அப்போது ஒரு கொஷினுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய நேரமும் ஈஸியாக குறைஞ்சிடும். நமக்கு அந்த ஃபார்முலா தெரியறது மட்டும் இல்லாமல் அந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி டெரைவ் பண்ணோம். அப்போ நமக்கு கான்செப்ட் இன்னும் நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம நேரம் வந்து குறையும். நம்ம நிறைய கொஷின்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் புக் பேக் ப்ராப்ளம்ஸை பார்க்குறீங்க, அடிஷ்னல் பார்க்குறீங்க, எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு NCERTயை நல்லா தரவு பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா மேத் கான்செப்ட். இந்த ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸில் ஒரு சில கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த சைடு பார்க்கும்போது ஒரு 4 மேக்ஸ் கான்செப்ட் நமக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்குது. முதல் விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டிஃப்ரென்ஷியேஷன், அடுத்து இன்டெகிரேஷன், மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த லாக் எடுக்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அரித்மேட்டிக் ப்ரோக்ரெஷன், AP அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அரித்மேட்டிக் ப்ரோக்ரெஷன். இந்த 4 கான்செப்டும் நீங்கள் நல்ல தரவாக இருக்கணும் ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அட்லீஸ்ட் ஒரு
7 years question paper நீங்கள் தரவா இருக்கணும். அட்லீஸ்ட் 7 years question paper நீங்கள் தரவா இருக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஏன் அப்படி நம்ம பேசும்போது ஒரு சில நேரத்தில் நமக்கு ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வரும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் அதே மாடல் கொஷின்ஸ் வந்து நமக்கு கேட்பாங்க. அப்போது நம்ம கொஷின் பேப்பரை நல்லா அந்த 7 years கொஷின் பேப்பர் நல்ல ஃபிங்கர் டிப்ஸில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கான்செப்டை புரிஞ்சு அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஃபிசிக்ஸில் 100+ எடுக்கிறதுல டவுட்டே இல்லை. சாதாரணமாக எடுக்கலாம். அந்த 7 கொஷின் பேப்பரும் கான்செப்டை புரிஞ்சு நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா அப்போ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்த்துட்ருக்குறோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கம்பல்சரி. நீங்கள் நீட்டு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கம்பல்சரியாக நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை சால்வ் பண்ணி பார்த்துருக்கணும், கான்செப்டை புரிஞ்சு பண்ணியிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா புக்கு. இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோம். அப்பார்ட் ஃப்ரம் NCERT சிலபஸ் நமக்கு எந்த மாதிரி புக்ஸ் வந்து ரொம்பவும் முக்கியமான புக்ஸ் சார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குறிப்பாக நம்ம 2 புக்கு சொல்லலாம். எல்லாருமே அதுதான் சொல்லுவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு கான்செப்டை புரியறதுக்கு HC வர்மா புக்கை வந்து நம்ம ரெஃபர் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த MCQs இந்த மாதிரி சால்வ் பண்ணுறதுக்கு புரியறதுக்கு we can go for DC பாண்டே. அப்போ இந்த 2 புக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்காக இருக்குது. என்னுடைய சஜஷன்ஸ் என்னென்னா இந்த புக்குக்கு வர்றதுக்கு முன்னாடி NCERTயை தரவு பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸில் 100+ எடுக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு சீக்ரெட். உங்களுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க. உங்களுக்கு இன்னும் ரொம்ப கம்மியான நேரங்கள் தான் இருக்குது, ரொம்ப கம்மியான நாட்கள். அப்போ உங்களுடைய நேரத்தை கரெக்டாக அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபிசிக்ஸ் மார்க்குமே கண்டிப்பாக முக்கியம். நான் வந்து பயாலஜி கெமிஸ்ட்ரியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் சார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போதைக்கு மினிமம் வந்து 526 20 550 அபவ் அந்த மாதிரி வந்து நமக்கு மார்க் வந்து ரெக்வயர்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓசி இந்த மாதிரி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 620+ கம்பல்சரி இருக்கணும் பாருங்கள். அப்போ அதே வந்து நீங்கள் பிசி சைடில் வந்தீங்க அப்படின்னா 590+ கம்பல்சரி உங்களுக்கு இருக்கணும். எஸ்சி சைடு பார்த்தீங்கன்னா 550 அபவ் கம்பல்சரி இருக்கணும். நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் பிளேசஸ் ஆகணும் அப்படின்னா அப்போ நீங்கள் ஃபிசிக்ஸை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடவே முடியாது. ஸோ உங்களுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய நண்பர்கள் நீட் ஆஸ்பிரன்ஸாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.